தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டது. இந்நிலையில் காரைக்குடியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி ஓம்குமார் என்பவர் 100 ரூபாய் கட்டண வரிசையில் சுவாமி தரிசனத்திற்கு வெகுநேரம் காத்திருந்த நிலையில் மூச்சு திணறலால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனை கண்ட மக்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட அறநிலையத்துறை முறையாக செய்து தராததே பக்தர் உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இருதரப்பு மக்கள் மோதலால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மலையாங்குளத்தில் ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் வீட்டில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கேற்க அவர்களது உறவினர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வேன் உள்ளிட்ட வாகனங்களில் வந்திருந்தனர். அவர்கள் அந்த வாகனங்களை மற்றொரு தரப்பினருக்கு சொந்தமான நிலத்தில் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரும் கற்களாலும் கம்புகளாலும் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ பரவி அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதை கண்ட பொதுமக்கள் தீய சக்தி திமுக ஆட்சியில் சமூக நீதியும் சமத்துவமும் கிஞ்சித்தும் இல்லாததாலேயே இத்தகைய சம்பவங்கள் தொடர்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை மாசாணி அம்மன் ஸ்டாலினுக்கும் அன்பில் மகேஷுக்கும் நல்ல புத்தியை வழங்க வேண்டும் என பக்தர் ஒருவர் எழுதி வைத்த வேண்டுதல் சீட்டு திமுகவின் மீது மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. மாசாணி அம்மன் கோவிலில் பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் குறைந்த ஊதியத்தில் குடும்பம் நடத்தி வரும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஸ்டாலினுக்கு தேர்தல் உறுதிமொழி 181 நினைவூட்டி அவருக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல புத்தியை தர வேண்டும் என வேண்டுதல் வைத்துள்ளார். இதை கண்ட பக்தர்கள் ஸ்டாலின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என வேண்டுதல் வைத்திருந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நன்மை ஏற்படுமே என விமர்சித்தனர்.